வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளை எதுக்கு எல்லாருமே இப்படி தொலை வந்திய? நீ என் வீட்டுல இருந்தவங்க கூட என்ன ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து விட்டது கிடையாது. ஏன் இல்ல தனியா தானே வருவியா? அதே என்னண்டோ இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குல்ல. இல்ல நாங்களா வர வேணும்னு தான் நினைச்சோம். மாமா கிட்ட நேற்று ராத்திரியே சொன்னேன், நீ மட்டும் கொண்டு போய் விட்டுட்டு என்ன எதுட்டு பார்த்துட்டு வந்தேன்னா இந்த பிள்ளைக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிச்சா. தூக்கம் வரலன்னா ரோட்ல நடப்போம். அதே தூக்கம் வரேன்னா ரோட்ல நடப்பீங்களா? இது என்னடா புது கூத்தா இருக்கு? எப்படி பேயெல்லாம் நடமாடுற நேரத்துலயா? ஐயா அப்பெல்லாம் கிடையாது. தூக்கம் வரேன்னு செத்த நடப்போம். சரி அப்படியே உங்க கூட வந்த மாதிரி இருக்கும்ல, அப்படியே உங்களை வழி அனுப்பி வச்ச மாதிரி இருக்கும்ல, அதுக்குதான் வந்தோம். ஓ சரி சரி. அட பாத்தீங்களா, உங்க பேரவே நான் கேட்கவே இல்ல. உங்க பேர் என்ன? பூங்கொடி. என்ன அங்க பேரு கேட்டா இங்க பதில் வருது? அது அம்பது தொலைவில் இருந்து சொல்லணும்ல. அதே இங்க வாய திறந்து சொல்றதுக்கு எதுக்குங்க தொலைவு? மச்சான் சரியில்லாமா? அதெல்லாம் ஒரு ரகசியம், எனக்கு சொல்றேன். சரி 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 வீட்டுல என்ன சொல்றான்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு நல்ல முடிவா பார்த்து அவங்களோட சம்மதத்தோடையும் மறுபடியும் என் நாத்தனா காலத்துல தாலி கட்டினிட்டா பரவாயில்ல. அத பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்த வாரம் கல்யாணத்துக்கு மட்டும் ரெடி பண்ண சொல்லுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அதுல என் வீட்டுல இருந்து எல்லாரும் வருவாங்க. ஆயெல்லாம் சொன்னா பத்தாது மாப்பிள்ள. ஏன்னா இது என் தங்கச்சி கல்யாணம். ஏற்கனவே எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுதான் கல்யாணத்தை நடத்தணும். ஆனா அது இப்படி போகும்னு நாங்க நினைக்கல. அடுத்தவளுக்கு அமைய போற வாழ்க்கையாவது நல்லா அமையணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க மச்சான். என் வீட்டு ஆளுகளை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் போயிட்டு வந்து பிறகு எல்லாத்தையும் பேசுறேன். இப்ப கிளம்ப வேண்டிய சூழ்நிலை பத்தியா? அதனாலதான் போயிட்டு ஒரே வாரத்துல வந்துருவீங்களோ? போனதும் வந்துருவேன். நானே சொன்னேன்ல, நான் தான் மெயின் ஹெட் ஆபீசர்ண்டு. நான் சொல்றது எல்லாம் கேட்பாங்க. ஆனா என் நிலைமையை பத்தியெல்லாம் என்ன செய்ய, இப்படித்தான் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும். நான் ஒரு 10 நாள் லீவு கேட்டே வந்துடுறேன். எனக்கு 10 நாளா? ஏன் 10 நாள் பத்தாதோ? இல்ல இந்த 10 நாள் லீவுண்டு சொன்னாலே ஒரு மாதிரி கருக்குண்டதே இருக்கு. புரியுது. சரி விடுங்க, அதை பத்தி நம்ம பேசவே வேணாம், விடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்ப போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். மெதுவா இது கண்ணகியாடா? மாமா எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. எப்படி அதுக்குள்ள இந்த பிள்ளை மாறுச்சு? சரி மாற வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனா இப்படி மூச்சுக்கு முன்னாடி புருஷன் புருஷன் சொல்லுது. எனக்கு என்னமோ அந்த பையன் பார்த்தியை நினைச்சதும் பேசுதுன்னு நினைக்கிறேன். என்னமோ என் தங்கச்சி போன மாறினா போதும். பாக்குறேன் இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை நாள் நினைச்சு நிக்கிறேன். இவன் எப்படி நாள் உன் கூட இருக்கான்னு பாக்குறேன். பேசிக்கிருக்க பேசு பேசு. ஆமாடி நீ எல்லாம் சொல்லி என் வாழ்க்கை நாசமா போக வேண்டி இருக்கு பாத்தியா? வந்துட்டாளே
ஐயோ நல்லா பேசுறியடி பேசிட்டு தெரியுங்க பாப்பால பேசிக்கிறத எப்படி இருக்கான்னு நான் பாக்குறேன். ஐயா பேங்கிட்டு மூஞ்ச பாரு. ஏமா ஒரு நிமிஷம் நில்லு. என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். உன் வாய்க்கு வந்தப்பல பேசிக்கிட்டே இருக்க. இங்க வாரு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு புருஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஏளனமா பேசவே கூடாது. ஏய்யா, உங்க வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி ஒரு நிலைமையில இருந்தா ஊரை பேச விட்டுட்டு கம்மிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு வந்தா ஒரு நியாயம், இவங்களுக்கு வந்தா ஒரு நியாயமா? நியாயங்கிறது இங்க எல்லாமே ஒண்ணுதே. என்ன அவங்களுக்கு தனிப்பட்ட நியாயம்லாம் கிடையாது. இவங்களும் ஒரு பொம்பளை பிள்ளை. என்ன சொல்றீங்களே, பூவோடையும் பொட்டோடையும் இருந்தாதே நீ உன் புருஷன் உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தம்ண்டு. ஒன்னு சொல்றேன், பூவும் பொட்டு பிறந்ததுல இருந்து எல்லாரும் தலையிலையும் நெத்திலையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இடப்பட்ட காலத்துல புருஷன் வந்து அந்த பூவை வாங்கி கொடுத்து பொட்டை வச்சு விட்டு, ஒருவேளை புருஷன் இல்லைன்னா பூ இருக்கக்கூடாது பொட்டு இருக்கக்கூடாது. அந்த காலத்துல தான் உடன்கட்டை ஏறுது. புருஷன் இல்லைன்னா புருஷன் செத்து போனா அதே அந்த தீயில விழுந்து செத்து போயிடணும். உடன்கட்டை ஏறுறது, பெண்கள் மறு திருமணம் பண்ணக்கூடாது. ஆண்கள் மட்டும் பண்றாங்கல்ல. கல்யாணம் முடிஞ்சு ஒருவேளை பொண்டாட்டி டைவர்ஸ் வாங்கிட்டாலோ இல்ல பொண்டாட்டி செத்து போனாலும் அடுத்த நாள இன்னொரு பொம்பளை பிள்ளைய கூட்டு வர்றது இல்லையா? அப்ப பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன ஒரு நியாயம்? அந்த சட்டத்துல மீறியாச்சு. என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிருந்தியா? வாயை மூடிக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன். என்ன ஆர்மி துப்பாக்கி வச்சு டம் முடிச்சுட்டு டுபில்னு போயிருவேன். அப்பப்பப்பா என்ன வாயி அம்மா பாக்குறேன். எம்பட் நாளைக்கு வாங்கடி. ஓ கூடவே காரிங்க. என்னைக்காவது ஒரு நாள் தண்டவாளத்துல விழுந்து சாகாமல போற. இல்ல இல்ல அவங்க அதுக்குள்ள விழுந்து சாக போறாங்க. ட்ரெயின் வந்துருச்சு போலயே. ஆமா மச்சியான். சரி நான் கிளம்புறேன். என்ன பாத்துக்கிறங்க, நேரம் ஆகி போச்சு. போயிட்டு ஒரே வாரத்துல வந்துருவேன். கொஞ்சம் வரசா வாங்க. சரி நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. சரி வரேன். கண்ணகி போயிட்டு வரேன். போயிட்டு ஒரே வாரத்துல வந்துருவேன். உடம்ப பாத்துக்கோ, நல்லா சாப்பிடு, தூங்கு. வந்துருவேன். இப்ப எதுக்கு இந்த கிழவி இங்க வர சொல்லிச்சுன்னு தெரியலையே. நான் உனக்கு கேட்ட தப்பா நினைச்சுக்கிற மாட்டியே. என்ன நைட்டு பூரா அந்த கோயில்ல இந்த வாடை காத்துலையும் இந்த மலையிலையும் கடந்தோம். அப்பதான் எதுவும் பேசாம இப்போதைக்கு இங்க வர சொல்லியிருக்கான். அது வர சொன்னதே பெரிய விஷயம். சூடிய பார்த்துட்டு நின்னுல. எனக்கு என்னமோ சரியில்லை. வெட்டி விட்டுட்டு உன்னைய அதுக்குள்ள கூப்பிட்டுக்குன்னு நினைக்குது போல. இங்க வாரு, வெட்டி விட்டுட்டு நீ போகணும்னு நினைச்சுக்க அப்பதாட்டும் சொல்லி. அப்புறம் நான் என்ன செய்ய வேண்டியது தெரியாது பாத்துக்க. இல்ல இருல, ஏல நீயே உன் மனசுக்குள்ள மனக்கோட்டை கட்டிக்கிருக்க? சொல்லும்ல, பேசாம நில்லு. எனக்கு ஒன்னும் சரியா படல. அது நிக்கிற போக்க பாரு. இங்க வாரு உன் தங்கச்சிய. நீ வேணா பாருவேன். உன் தங்கச்சியை விட்டு இப்போ உன்னை கூட்டிட்டு வர சொல்லும் பாரு, மனசை மாத்தி. நீ போடி, உனக்கு அப்புறம் இருக்கு. இப்ப நீ என் அடி வாங்கிட்டு ஓட போற. என்னல சொல்லு. ஏன்டா ஒரு வாரத்தை சொல்லாம கல்யாணம் முடிச்சிட்டியோல? ஏத்தா நீ பெரிய ஜிபி ஆபீசரா? உன்னை சொல்லிட்டு கல்யாணம் முடிக்கணுமா? எனக்கே தெரியாது. உன் அண்ணனே எங்க இடத்துல தாலி கட்டும்ண்டு. சரி சரி, ரொம்ப பண்ணாத. என்ன தாலி கட்டிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஓவரா பேசிக்கிருக்காத. நாத்தனாருக்கு எத்தெல்லாம் காட்டக்கூடாதாமா? ஆமா, அப்படியே காட்டிட்டாலும் முதல்ல உன் அப்பத்தாக்க நான் மாமியாரா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு இங்க வழி இல்லாம இருக்கா. அதுல நாத்தனாருக்கு எத்த வேற காட்டுறாங்க. அதுக்கெல்லாம் உன்னால இருக்க முடியாது. சரி இந்தா, இந்த வீட்டு சாவி கொண்டு வந்து கொடுக்க சொல்லிச்சு. வீட்டு சாவியை கொண்டு வந்து கொடுக்க சொல்லிச்சா? என்ன வண்ணக்கி? யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? ஏன் இந்த சோதனை? நீரை விட்டு அழித்தாலும் நீங்குமா தலைவிதி? இடுவரை மனைவி, காடுவரை பிள்ளை, கடைசி வரை யாரும்.
இந்த வீடு தானே உன் பேர்ல இருக்கு, தனியா விட மனசு இல்லையா, அப்படியே ஏத்துக்கிறாதான். ஆனா இந்த வீட்ல நீ இருப்பியா? எதுத்தாப்புல இருப்பாங்களோ, எதுக்கு அப்படியே மனசு மாத்தி என் புருஷனை அங்க எடுத்துக்கலாம்டா. எங்கப்பா இல்லனா மட்டும் உங்க புருஷனுக்கு வர தெரியாது. நீ வேணா பாருமே, இன்னும் ஒரு வாரத்துல என் அண்ணி அந்த வீட்டுக்கு வந்துருவியா? அப்படி மட்டும் அண்ணி வரட்டும், நான் என்ன செய்வேன்னு பாரு. ஏன்ல இப்படி இருக்க? செத்த நேரம் பேசாம இருப்பல. பின்னன்னா உன்னை ஏன்டா எடுத்து பிரிக்கிறதுக்கு ஒண்ணோட பிளான் பண்ணிருக்காங்க. பாத்துக்கிட்டு சும்மா இருக்க நினைக்கிறீச்சியா? இல்ல இப்பதான்ல வீட்டு சாவியை கொடுத்துருக்கு. செத்த நேரம் இருப்பல. என்னவோ ரொம்ப பேசாத என்ன? ரொம்ப பேசிக்கிருக்காதிய. 1000 ஆனாலும் இத்தனை வருஷமா சோறு ஓட்டு வளர்த்துருக்கேன். என்ன எனக்கும் சோறு ஓட்டுருக்காங்க. அந்த நன்றி கடனாவது எனக்கு இருக்கணும்ல. எனக்கு பிடிக்காதவள கல்யாணம் கட்டிக்கிறது என்னமோ சரிதே. அதுக்காக போறதுக்கு இடம் இல்லாம விடுறதுக்கு நான் ஒண்ணு கேனக்கு கிச்சு கிடையாது. அந்த வீடு அவனுக்கு தானே சொந்தம். அந்த வீட்டுல இருந்துட்டு போக சொல்லு. அதுக்காக இந்த சைடுல இருந்து அந்த சைடு, அந்த சைடுல இருந்து இந்த சைடு யாரும் வரக்கூடாதாமா. கேட்டுச்சா? சாவியை கொடுக்க சொல்லுச்சு. அப்பதான் நல்லா பார்த்தாதான் என்ன. ஓஹோ இங்க பாரு, சாவியை கொடுத்தன பல்டி அங்கிட்ட அடிக்கிறிய. அம்பிடுதேன் பாத்துக்க. என்ன இங்க வாரு மாமா, கழுத்துல தாலி கட்டி இருக்காமா. நேத்து என்ன சின்ன என் கையை பிடிச்சுக்கிட்டு இந்த கையை விட மாட்டேன்னு சொன்னேன். விட்டு விட்டு போனிட்டு வச்சுக்க, குண்டாம்பிட்டு தெரிச்சு போயிராமா. ஏம்பளே இப்படி இருக்க அண்ணே? இனிமே வாழ போறேன்னு கூப்பிடக்கூடாது. அதே பொண்டாட்டி ஆயாச்சுல, அத்தாச்சிட்டு கூப்பிடு. சரி அப்பதான் நல்லா பாத்துக்க. நல்லா சாப்பிட சொல்லு, தூங்க சொல்லு. சரி சரி, அது நாங்க பாத்துக்கறோம். எந்த வீட்ல இருந்துகிட்டே ஒழுங்கா பாத்துக்க சொல்லி சொல்லிக்கிருக்க. பாக்குறபடி எப்படித்தான் இனி இந்த எந்த வீட்ல இருந்துட்டு ரெண்டு பேரும் நீங்க இது பண்ண போறீங்கன்னு தெரியல. சரி பாத்துக்கறங்க. அப்புறம் நொத்தாச்சி, ஐயோ சாரி சாரி மன்னிச்சுக்கறங்க. அத்தாச்சி என் அண்ணன் நல்லா பாத்துக்கன்னு. என் வாய்க்கு ருசி அத்தையும் சாப்பிடும். நீ செய்யறட்டே நனமு செய்யற புடி குழம்பு வச்சு கொன்னுறாங்க. என்ன நல்லவரையே சோறு போடு. ரொம்ப பேசாதி எவ்வளையலா. என்ன எங்களுக்கும் பேச தெரியாமா? சரி சரி சரி, நானும் கேட்கறேன்னு நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறது. ஆனா என்ன கேட்டா ஓவரா பண்ணுவீங்களோன்னு ஒரு பயம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த முடி எப்படி நெடு நெடுன்னு வளர்த்திருக்கியே, என்னத்தை போட்டு வளர்த்த? ஆனா நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன், அதை மட்டும் சொல்லவே மாட்டேன். என்னண்டு நீ சொல்லு. ஆனா இந்த முடியை வச்சுதானே என் அண்ணனை மயக்குனீங்க. யாவ சொன்னது முடியை வச்சு மயக்கிறாங்கன்னு? உன் அண்ணனை சும்மா இப்படி ஒரு பார்வை பார்த்து மாமான்னு கூப்பிட்டா போதும், பின்னாடியே தொத்திட்டு வருமாக்கா. கேளையிலையா? நீ ஏன்டி இப்படி இருக்க? பின்னென்ன ஒன்னு சொல்லிக்கிருக்கானுங்க. அந்த கிளவி பாரு. முறைப்படி கல்யாணம் பண்ணாம திருட்டுத்தனமா கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. இதுல வாய் கொழுப்பு கொண்டு அளவில்ல. இந்த வாய்க்கு உன்னில வீட்டுல சேர்த்துக்கவே மாட்டேன் பாத்துக்க. என் பேரனுக்காக தான் பாவ முடிய மாட்டேன். இருடி, ஒரு நாள்ல ஒரு நாள் அந்த முடிய நான் அறுத்து போடுறேன். ஐயடா, நீ எல்லாம் என் முடியை தொட்டு அறுக்கிற அளவுக்கு வச்சுக்கவே நீ நினைக்கிறியா? இந்தாயா முடி. ஐயா 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 ஐயா, நான் என்ன செய்வேன்? இப்படி என் மேல ஏமாத்தி விட்டாளே. ஐயா 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 ஐயோ, முடியிருக்கு ஏமாத்தி விட்டாளே. ஐயோ ஐயோ, இதை நான் என்னட்டு சொல்லுவேன், ஏன்னு சொல்லுவேன்? இப்படி ஏமாத்தி விட்டாளே, என் மேல ஏமாத்தி விட்டாளே. ஐயா அந்த சிரிக்கும் அவளுக்கு முடியிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சியா? ஐயோ இப்படி ஏமாத்தி விட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? ஐயோ காளியத்தா, என்னன்னு கேட்க மாட்டியா? யாரு இப்படி முடி
ஆளு. ஏதோ உன் அண்ணனை கரெக்ட் பண்ணது இப்படி முடியா சவுரி முடி வச்சுட்டு தெரிஞ்சேன். அது எப்படில நுணுக்கமா கூட சந்தே வராத அளவுக்கு முடிய பின்னி வச்சிருக்க. நான் எங்க பின்றேன், நேதமா பின்னிலே இருக்கும். அத எடுத்து தலையில மாட்டிக்கிருவேன். அம்பிடுத்து எனக்கு இப்படி வாய பழந்துக்கிறியா? உண்மை சொன்னா சில நேரம் கசகத்தையும் செய்ய என்ன செய்ய, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டே போகலாமா? எலே எத்தனை முறை சொன்னடி அந்த பிள்ளை மாதிரி முடி வேலை இங்க பாரு எப்படி வச்சிருக்கடா. ஐயோ இது தெரியாம எத்தனை நாளா முடியலன்னு அழுதுருக்கேன் தெரியுமா? என்ன நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு. நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன் விழுந்துட்டேன். உனக்கு விளக்கு போட்டு பிஞ்சு போயிடும். சோடி பிடிச்சு போயிடாமா? நீங்க வந்து டயலாக் விட்டுக்கிறீங்க. என்ன இரு நான் ஒண்ணும் செய்யவே இல்லையே. நான் உண்டே சோடி உண்டு தானே இருந்தேன். நான் ஒண்ணுமே பண்ணல. இப்ப கலந்துட்டு இருக்க. நீ அழுகாதல, அழுத மனசு தாங்காது, செத்து போயிருவேன். இங்க வாரு, நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் அது எனக்கு வேத வாக்கு, கேட்டு போடுவேன். ஒரு நாள் கூட என்று சொல்லணும்னு உனக்கு நினைப்பே இல்லல. இப்படி என்ன ஏமாத்திட்டல. உனக்கு முடி இருக்குன்னு நினைச்சு எப்படி சந்தோஷப்பட்டு தெரியுமா? சரி விடு, நான் இப்ப கூட அவுத்து காட்டியிருக்க மாட்டேன். உன் அப்பதான் என் முடியை பத்தி பேச வந்தே கோவம் வந்துருச்சாமா. அது என்ன வெட்டி சாய்க்கிறது, அது கையால என் முடி வந்து பிச்சை எடுத்துட்டு போனா நல்லா இருக்காதுல்ல, அதையும் பிச்சை எடுத்தேன். சரி விடு, பாத்துக்குருவோம். ஒண்ணும் இல்ல, மறுபடியும் பின்னி கட்டிக்கிட்டா அது நீல முடி. நமக்கு என்ன முடியா வேணும், வாழ்க்கை தானே முக்கியம். வாங்கம்மா, நம்ம போய் நம்ம வாழ்க்கைய பாப்பா. ஐயோ, என்னோட முடியல, ஏதாவது செய்யணும். என்ன செய்யறது? இம்புட்டியும் கண்ணால பாத்துக்கிட்டு வெண்ணமா நின்னுட்டு இருக்கேன். நீ எல்லாம் ஒன்னதுக்கு லாய்க்கு இல்லாதவன்டா, ஒன்னதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். உன் அப்பங்காரன் சொல்ற மாதிரி நீ ஒன்னதுக்கு லாய்க்கு இல்லாதவன். என்ன காதலிச்சவனையும் கைப்பிடிக்க வக்கு கிடையாது. அதே வேற ஒருத்தனுக்கு தூக்கி கொடுத்துட்ட. இப்ப அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தி இருந்துக்கு இருக்கா. அவளை கட்ட முடியுமா இல்லன்னு தெரியல. அவ உடனே வாய் திமுறா பேசிக்கிருக்கா. நீ எல்லாம் என்னண்டுதே பொழைக்க போயிட்டு தெரியல. ஊருக்குள்ள ஆம்பளை சொல்லிட்டு சொம்ப பையன் நீ. என்ன வீடுன்னு நினைச்சியா என்ன நினைச்ச? எதுக்கு இப்பெல்லாம் போட்டு பரப்பி போட்டு வச்சிருக்க? என்ன கோபம் வந்தா என்ன செய்ய வேண்டியது தெரியாதோ? கேள்வி கேட்டுக்கு இருக்கிய. அப்படி என்ன துறக்கி கோவமா? இல்ல என்ன கேக்குற? யாரும் ஒண்ணு என்ன செஞ்சா? யாரு என்ன செய்யல? நாளா உயிரோட இருக்கிறதுக்கே தகுதி இல்ல, செத்து போகணும். இல்ல என்னடா வெள்ளிக்கிழமை அதுவும் காலையில என்ன பேசிக்கிருக்க? ஆமா, கிழமை உடனே குறைச்சல் வட்டியாப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. கேள்விப்பட்டேன். இப்ப எதுக்கு தோறா மட்டும் கோவத்துல இருக்கியண்டு? ஊருக்குல 4-5 பேசிட்டு தெரியுது நாளைக்கு வராம இருக்குன்னு நினைச்சிருக்கியாக்கும். இல்ல அவன் ஏற்கனவே புருஷனை இழந்து மருதாளி கட்டி வச்சிருக்கான் வேற ஒருத்தன். அவளுக்கே ஆசைப்பட்டு இருக்க வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்?
அவன் எவன் முத தாலி கட்டினாலும் சரி, ரெண்டாவது தாலி கட்டினாலும் சரி, முதல்ல காதலிச்சது நான் தான். நாய் மாதிரி சுத்தினேன், இனி அசிங்கப்படுத்திட்டு போனா இன்னைக்கு இன்னொரு புருஷன் அவனுக்கு கேக்குது. நான் உன்ட்ட அன்னைக்கே என்ன சொன்னேன்? அந்த மாதிரி சிறுக்கியெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்டா உன்னை அசிங்கப்படுத்தி விட்டு வெளியே அனுப்புவேன்னு சொன்னேன். என்ன விடு, கடவுளா பார்த்துவேன் அந்த மாதிரி ஒரு சோழியை முடிச்சு விட்டுருக்காரு. அதை விட்டு தள்ளு. இப்போ உனக்கு என்ன? உனக்கு என்ன பொண்ணு இல்லையா? பொண்ணு இல்லையான்னு கேட்டேன். இவன் என்னன்னா வேற எவளுமே கிடையாதா? அதே பக்கத்து வீட்டுல ஒருத்தி இருக்காளே, அவளை கட்டுவோம். சோழியை பார்த்துட்டு பேசாம இரு. அவ என்னை மதிக்கவே மாட்டாமா. என்னென்ன பேசிக்கிருக்காண்டு தெரியுமா? மதிக்காதவதே நமக்கு வேணும், புரியுதா? அவளதே காலில் போட்டு மிதிக்க முடியும். அதை விட்டு தள்ளு. நாளைக்கு நிலா ஊருக்கு வாரா. என்ன இங்கதான் போஸ்டிங் போட்டிருக்காங்க, அது எல்லாமே உனக்கு தெரியும் நினைக்கிறேன். அவ ரூம்ல வேண்டாத பொருளெல்லாம் வச்சிருக்கா. சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். என்ன அவனை பத்தின எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கா. அதை பார்த்தாண்டா அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். அது எதையுமே ஞாபகப்படுத்தக்கூடாது, புரியுதா? எல்லாத்தையும் எடுத்து வெளியே வீசு, கொண்டு போய் ஆத்துல போடு. போட்டு விட்டு மறு சொல்லிப்பாரு. ஓ, இது வேற இருக்கா? ஆமா, அந்த ரூமுக்குள்ள நம்ம எல்லாம் போறது கிடையாதுல்ல. சரி விடு, எல்லாத்தையும் சிறப்பா பாத்துக்குருவான். அவன் அண்ணங்கார மேல எனக்கு இருக்கிற ஆத்திரம் எப்பவும் போறாது. என் தங்கச்சியில அவன் கூட சேரவே விட மாட்டேயாமா. சேர விடக்கூடாதுன்னா அவ ஆத்தா கறிக்கு ஒரு பிளான போட்டோம், எல்லாம் மறந்து வச்சோ. அதை எப்படிமா மறப்பேன்? மறக்க முடியுமா? பாத்துக்குருவோமா, விட்டு தள்ளு. சரி, அதை பிறகு பாப்போம். சரி, இப்ப போய் நான் சொன்ன வேலையை வேமா முடிச்சு வை. நாளைக்கு காலையில வந்துருவா. என்ன வந்துட்டானா அப்புறம் அப்படித்தான் அந்த ரூம்குள்ள இருப்பா. அந்த போட்டோ கீட்டோ என்னென்னமோ வச்சிருக்கா உள்ள, அது எதுவுமே அவளுக்கு ஞாபகத்தை கொண்டு வந்துடக்கூடாது. என்ன டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க? எல்லாம் ஞாபகத்துல வச்சுட்டு எல்லா வேலையும் செய்யும். போ, எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் தூர வீசிட்டு வா. தூர வீசாத, கொண்டு போய் ஓடுற ஆத்துல போட்டுட்டு வா. அப்படித்தானே, சிறப்பா செஞ்சிருவோம். இல்லையா, இன்னைக்கு அப்பா சொல்லாம வாய்க்காடு வந்திருக்க. அதுவும் என் புள்ள மூஞ்சி நல்ல சிரிச்ச முகமா இருக்கே. சாமி சத்தியமா இப்பதே நினைச்சுட்டு இருந்தேன் உன்னைய, தெரியுமா? என்ன பேசிக்கிறியா ரெண்டு பேரும்? சும்மாவே இருக்க மாட்டேங்குதுப்பா. நீ சும்மா இருந்தா தானே அந்த பிள்ளை சும்மா இருக்க. நீ எங்க சும்மா இருக்க? என்னடா ஏன் பள்ளிக்கூடம் போல? சரி, ரெண்டு பிள்ளைல பாக்க போறேன்னு சொல்லிக்கிறீங்க. சந்தோஷத்தை விட ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏன்னா அந்த பிள்ளைய பார்க்க போறேன். அதை விட அந்த பிள்ளைக்கு நான் ஞாபகத்துல இருப்பேனப்பா. இல்ல, இத்தனை வருஷமா இங்க இருந்துட்டு நாளைக்கு மேடம் கலெக்டரா சொந்த ஊருக்கு போக போறீங்கல்ல, அதான் அங்க போனா மறந்துவியாடி. அதான்ப்பா, அந்த பையன் நான் பேசின அந்த பிள்ளைங்கிட்ட பேசுமா, இல்ல என்ன சொல்லும், இல்ல நான் போய் என்ன பேசுறது ஒண்ணுமே விளங்கலப்பா. அதை விட அந்த பிள்ளைய நீ மறந்துருக்குமாப்பா? எனக்கு அதை விட சந்தோஷம். நான் கலெக்டரே ஏன் ஊருக்கு போறது? என் அம்மாவை பார்த்து 80 வருஷம் ஆச்சு. முதல்ல அம்மா போய் பார்க்கணும். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நிலா. எதுக்கா? சரி, மிஸ் பண்ணுவியா? சரி, நானும் மிஸ் யூ. நான் உன்னை மிஸ் பண்ணுவேன்னு சொன்னதோட அர்த்தம் உனக்கு புரியல. நான் உன்னை லவ் பண்றேன்டி. நான் அம்மாண்ட சொன்னது என்னோட கண்ணனை போய் நான் பார்க்க போறேன். அந்த சந்தோஷம் அதெல்லாம் மறக்காதியா? எப்படியா மறக்கும்? அதெல்லாம் மறக்காது. வந்தோன்னா அழகான்னு சொல்லும் பாரு. அதெல்லாம் ஒண்ணும் மறக்காதியா? நீ நல்ல சந்தோஷமா இருப்ப பாரு. அந்த பிள்ளை வந்தோட மாமான்னு சொல்லுதா இல்லையான்னு பாரு. நடந்துட்டா போதும்பா. கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்காது. மின்னல் ஒளி நீ உன்னை கண்டால் வரை கண்கலங்க நிற்க வைக்கும் தீ. பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி, ஒரு புன்னகையில் பெண்ணினாமை கோபப்பட்டதென்னடி. தேவதை வாழ்வது வீடலை கோவில், கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன். ஒன்றா இரண்டா உன்னழகை பாட கண்மூடி ஒரு ஓரம் நான் சாய்கிறேன். கண்ணீரில் ஆனந்தம் நான் காண்கிறேன். உன்னாலே பல ஞாபகம் என்னுள்ளே வந்தாடுதே, ஒரு நெஞ்சம் தின்றாடுதே. விரல் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிற நாளடி. என் காதலும் என்னாகுமோ, உன் பாதத்தில் மண்ணாகுமோ. என்ன ஒரே சந்தோஷமா இருக்கவளா? இப்பலாம் எனி டைம் பல்லால இருக்கு. மனசு சந்தோஷமா இருந்தா பல்லா தாம்பல இருக்கும். எனக்கு என்ன சரி வரல.
ஆஹா ஓகேலாம் ஒண்ணும் சொல்லல. ஓகே சொல்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அது ஒரு போக்குல போகட்டும். ஆனா நேத்து என்ன தெரியுமா நடந்துச்சு? சித்தி வந்துட்டாங்கல, அந்த சாப்பாடு கொடுத்தோம்ல, அத கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க வரும்போது சித்தி பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? யாரவென்ன அதான் சொல்லி சமாளிச்சேன். ஆனா அவங்க முன்னாடி வஞ்சுக்கிட்டாங்க. ஆனா கோவம் வந்துச்சு டீச்சருக்கு. நீ வையவும் தெரியுமா? அப்ப என்ன காதலிக்கிறவன் தானே அர்த்தம். காதல்னா என்ன? ஜாலினி வலிச்சு கொட்டுறதாக்கும். நீ சோழிய பாரு என்ன, அதெல்லாம் காதல் எனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அது ஒரு உணர்வு எனக்கும் தெரியும். டீச்சருக்கு அந்த உணர்வு வந்துருச்சு. இல்ல உனக்கு இன்னொரு விஷயம் அது அது ஒண்ணும் இல்லல. எங்க பார்த்தாலும் எனக்கு டீச்சர் நிக்கிற மாதிரியே தெரியல. இல்ல நீ வச்சாலும் சரி வைக்கணும் சரி, எனக்கு டீச்சர் தான் தெரியுறாங்க. என் கண்ணை என்னால நம்ப முடியல. என்ன சொல்ற? ஐயோ நம்ம வீட்டுக்கு டீச்சரா? டீச்சர் நிஜமாவே வந்திருக்கீங்களா? ஆமா, ஏன் நாங்க வரக்கூடாதோ? நீங்க மட்டும் எங்களை பார்க்க வருவீங்களோ? நாங்க தேடி வர மாட்டோமோ? ஏன் அண்ணனுக்கு தங்கச்சிக்கு இப்படி வாய ஆண்டு இருக்கு? டீச்சர் நீங்க எதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்க? இது மட்டும் சித்திக்கு தெரிஞ்சுனா அப்படிதே என்ன செய்வாங்க? என்ன பயமா? அதுக்கெல்லாம் பயப்படுறாள் ரதி கிடையாது. டீச்சர் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆனா எனக்கு வீட்டுல சோறு விட மாட்டாங்க, விச வச்சிருவாங்க. என்ன செருப்படி வாங்கி சாக போறீங்கல்ல? ஏலே இங்க மாட்டுக்கு தண்ணி வைக்க கழுவி தண்ணி ஊத்தி வச்சிருந்தோம்ல, எங்கது? சித்தி இல்ல பயந்து வருதுல. பூச்சி பூ யாருக்கெல்லாம் தெரியாது? அடி வாங்கி சாகு. நேத்து வேற டீச்சரை பாத்துருக்காரு வேற சொன்னேன். இப்போ நீ என்ன செய்வ? எனக்கு இப்பவே வயிற்று கிடக்குதுல்ல, அப்ப வேற பாத்துக்குள்ள கிடக்குது. வர சொன்னாலும் வராதுல. எனக்கு பயமா இருக்குல்ல. எனக்குலாம் தெரியாது. போச்சு மாட்டிக்கிட்ட. காப்பாத்துல. என்ன இப்படி சும்மா பயந்துக்கு இருக்கீங்க? எங்க உங்க சித்தியை வர சொல்லுங்க. நீங்க ஒன்னு ரெண்டு பாத்து போறியாமா? டீச்சர் வேணா டீச்சர். டீச்சர் எங்க சித்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது டீச்சர். சரியான காட்டேரி பிசாசு. ஏலே கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல. அவத்துக்கு பாவம் இல்ல. டீச்சர் மன்னிச்சுக்கங்க. ஐயே டீச்சர் கூட்டிட்டு ஓடி போயிட்டியா? என்னது? ஆமா அது என்னமா? என்னமோ சொல்லிக்கிறீங்க. டீச்சர் கூட்டிட்டு ஓடி போயிட்டியா அப்படி இப்படின்னு என்ன? ஆமா அது ஒண்ணு இல்லம்மா. அது என்ன அது இதுண்டு? எங்கவே எங்க போனியா? ஆமா ஒரு பாத்ரூம்க்குள்ள அப்பாவும் அண்ணனும் அடிச்சு பல்ல கட்டி உருண்டிட்டு இருக்காங்க. சரி ஒரு பாத்ரூம்க்குள்ளயா? இந்த வீட்டுல பாத்ரூமே இல்லையா? காட்டுக்குள்ள எல்லாம் போக மாட்டாங்களா? அம்மா அப்பா டிசிபின் பாப்பாராமா, அதனால பாத்ரூம்க்குள்ள தான் போவாராமா. அண்ணன் அப்பாவும் பாத்ரூம்ல அடிச்சு பல்ல கட்டிட்டு இருக்காங்கமா, அதாம்மா பாத்துக்கிட்டே. காலையில ஆயிக்கிட்டா இது ஒண்ணு. என்ன நீ இருக்க ஆண்டு வாய் பழந்துக்கு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, நேத்து டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி ஆண்டு வாய் பழந்து காலகட்டத்துல நின்னுக்கிறணும்டா நாள் நல்லா போகுமா? நாசமாத்தே போகும். முகரை பாரு போய் பாத்து தள்ளி போட்டுருக்கேன். கழுவு போ. அம்மா பாத்திரம் கழுவ கூடாதாம்மா. விளக்கமாறு பிஞ்சு ஆயிரும். போ. இப்ப எம்படி பாத்திரம் போட்டுருக்கேன் அத்தனைக்கு பல பரடு கழுவி கவுத்துறேன். போ. அம்மா பாத்திரம் கழுவினா தண்ணி காலியா போயிருமா? என்னடி நினைச்சுக்கிருக்க? ஆமாம்மா, அதனால பேப்பர் வச்சு தொடச்சிருமா. எந்த விளக்கமாத்த? இப்ப நான் கொள்ளைக்கு போயிட்டு வருவேன். போயிட்டு வா, அதுக்குள்ள அத்தனை வேலை முடிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா சோறு ஓட வைக்கணும். போ. அண்ணே இந்த வாட்டி என்னால உன்னை காப்பாத்த முடியாது. செத்தனி. ஐயோ டீச்சர் ஏன் இப்படி செஞ்சீங்க? ஐயோ பயந்து வருது. மாட்டே செத்து. ஏன் இப்படி பயப்படுறீங்க? உங்களுக்கு தெரியாது டீச்சர். ஐயோ பயமா இருக்கு. எங்க என் கண்ணை பாருங்க, பயம் போயிரும். ஆத்தா அடிக்கையில அட அங்கு இங்கு வலிக்கலையே, நீ ஓடி வந்து தடுக்கையில நெஞ்சில் ஒரு கூட பூ கொட்டுதே, சுக்ஞா பாறையில ஒரு தும்பு செடி பூத்தது போல் ஏதோ மனசுக்குள்ள ஒரு ஈரப்பச தட்டுப்படுதே, என் கண்ணு முன்ன நெஞ்சு வழுகுதே, என் கண்ணு வழி ஊசி ஒழுகுதே, இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா, நெஞ்சு போகும் வழி போனா பழ பேருக்கா.